ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு சூப்பரான பழைய சாதத்தை வச்சு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாங்களா? நல்லா சுட சுட நல்லா மொறுன்னு பகோடா செய்யலாங்களா? அதை உங்கள் முன்னாடி வச்சுருக்க பாருங்கள். இந்த பகோடா வேஸ்ட்டு பண்ணாத அந்த சாப்பாடை, மீதமுள்ள சாப்பாடை செஞ்சு சாப்பிட்றதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு வேணும் கேட்பாங்க. நீங்கள் உண்மையாகவே ஒரு தடவை இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே திரும்ப திரும்ப நீங்கள் செய்வீங்க. இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். நடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு ஈவினிங் ஒரு மாலை நேரத்தில் சுட சுட ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம மதியானம் வடித்த சோறை வேஸ்ட் ஆகாதபடிக்கு அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து நம்ம அது ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு பிள்ளைங்களுக்கு சுட சுட, இப்போ மழை வேறு பெஞ்சிட்ருக்கு, சுட சுட கொடுத்தா பிள்ளைங்களும் சாப்பிடும், நம்மளும் சாப்பிடலாங்க. அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ அதுக்கு ஒரு கப்பு சாதம் எடுத்துருக்கிறேன். மதியானம் வடித்த சாதம் தான், அதுக்கு ஒரு கப்பு சாதம். இதில் 2 முட்டை, இதை அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு இதை மிக்சிங் பவுலில் சும்மா அப்படியே ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது இந்த மிக்சிங் பவுலில் நம்ம அந்த சாப்பாடும் இந்த முட்டையும் கலந்து வச்சோம் இல்லைங்களா, அதை போட்டு அப்படியே ஒரு திருப்பு, அப்படியே சும்மா லைட்டாக ஒரு மேலே ஒரு திருப்பு, கீழே ஒரு திருப்பு, அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாதுங்க. இப்போ நம்ம அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பாருங்கள், ஒன்றும் பாதியமாக நம்ம முட்டையும் அரிசியும் நம்ம அரைச்சாச்சு. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. நல்லா கொஞ்சம் இந்த ஈவினிங் நேரத்தில் நல்லா சுட சுட சாப்பாடும் வேஸ்ட் ஆகாதபடிக்கு இதில் ஒரு பலனாக நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுத்தனா இது கொஞ்சம் டீ சாப்பிட்ற நேரத்தில் இது கொஞ்சம் உடம்புக்கும் மனசுக்கும் திருப்தியாக இருக்கும் இல்லைங்களா? அதை மாதிரி இது மாதிரி சாப்பாடை வேஸ்ட்டு பண்ணாத இது உபயோகமாக ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லது இல்லைங்களா? அதனால தான் நான் செய்கிறேன். இதில் ஒரு 150 கிராம் இது கடலைப்பருப்பு, இது கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதை இதில் போட்டுக்கோங்க. கடலை மாவு இது 150 கிராம் கப்பு. இதில் கொஞ்சோண்டு ஆனியன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் இதுக்கு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதற்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். குழந்தைங்க சாப்பிட்றனால பிள்ளைங்களுக்கு வாயில் கடிப்படும். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு பிசைஞ்சிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கிண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. அந்த முட்டையை தான் முட்டை நம்ம ஊற்றிருக்கோம், அதுவே போதும். அதுவே தண்ணி ஆகிடும். ஆன் பண்ணு. இப்போ தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்புறம் தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது எண்ணெய் ரொம்ப இது பிடிக்கும் பகோடா. அதனால் இது கரெக்டான பதம். இதை பாருங்க, இதுதான் கரெக்டான பதம். இது போதும். இதுவே தண்ணியாக தான் இருக்குது. ஓகேங்களா? தண்ணியாக எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம தவால எண்ணெயை சுட வச்சு நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம பகோடாவை போட்டு எடுத்துடலாங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் சூடு ஏறிட்டு இருக்கு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு நம்ம பகோடாவை போட்டு எடுத்துடலாம். தனித்தனியாக போடுங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கக்கூடாது. கொஞ்சம் ஓரளவு உங்களுடைய இது வானலுக்கு தகுந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வேகிற மாதிரி, ரொம்ப கிட்ட போடாதீங்க. இப்போ கொஞ்சம் நல்லா வெந்தோன்னு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. இப்போ அப்படியே நம்ம திருப்பி போட்டுருங்க. அப்படியே நம்ம திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். ஓகேங்க, நம்ம பகோடா நல்லா கலர் நிறம் ஆகிட்டு நல்லா வெந்திருக்கு. இந்த பக்கம் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செகண்ட் பேட்ச் போட்டுக்கலாங்க. சுடும் போதே நல்ல வாசனையாக இருக்குதுங்க. நான் நம்ம கடையில் வாங்கி நம்ம கண்டதையே குழந்தைங்களுக்கு கொடுக்குறது உடம்பு கெட்டுறதை விட நம்ம வீட்டில் ஒரு அன்றாடம் நம்ம சாப்பாடை என்ன பண்ணுறது தெரியாத நம்ம முடிச்சுட்டு இருக்கோம், வேஸ்ட்டாக போகுதேன்னு சொல்லிட்டு அந்த வேஸ்ட்டான பொருளை நம்ம இப்படி நம்ம போட்டு பிள்ளைங்களுக்கு நல்லா சுட சுட நம்மளும் சாப்பிடலாம். அதனால் நீங்களும் போட்டு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு ஒரு உபயோகமாக இருக்கிறத போட்டு கொடுங்க.
இப்போ பாருங்கள் செகண்ட் டைமும் இதோ போட்டு இது பாருங்கள் நல்லா வந்து கலர் வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி இருக்கிற மாவையும் நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேப்பா, இப்போ நம்ம நல்லா சுட 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 நம்ம வந்து இது பகோடாவை ரெடி பண்ணிட்டோம். உங்கள் முன்னாடி இது பாருங்கள் எவ்வளோ சுட்டு வச்சுருக்கிறோம் பாருங்கள். அவ்வளோ வாசனையாக இருக்குதுங்க. நம்ம சுடும் போதே நல்லா வாயில் போடுறதுக்கு அவ்வளோ இன்பமாகவும் இருக்கும். இது பாருங்கள், நான் ஒன்று எடுத்து நான் உங்கள்கிட்ட நான் புட்டு காட்டுறேன். அவ்வளோ கிறிஸ்பியாக அதை பாருங்கள், இதை பாருங்கள் எந்த அளவு இருக்குது பாருங்கள். நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுங்க. குழந்தைங்களுக்கு நல்லா வேணும் சாப்பிடுவாங்க இந்த பகோடா. இப்போ நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கும் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை செய்து பாருங்கப்பா. இதை செய்து பார்த்துட்டு இதை பாருங்கள் எவ்வளோ எனக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு கப்பு சாப்பாட்டில் வந்து எனக்கு வந்து எவ்வளோ இது பகோடா வந்திருக்கு பாருங்கள். ஒரு தட்டு ஃபுல்லாக வந்திருக்கு. நீங்களும் வந்து பெரியவங்களுக்கும் கொடுங்க, குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அது பிள்ளைங்களுக்கும் கொடுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தென் பாய்.